Hello, hi, hello guys, welcome back to KK with this channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா குளிர்காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு பயங்கர கோல்டு கைஸ். ஸோ தட் என்னால் வீடியோ போட முடியல. இதுதான் எனக்கு கோல்டு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி லீவ் விட்டுருந்தாங்க எங்களுக்கு சண்டே சாட்டர்டே. அப்போது நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம். அங்கே போய் தான் நாங்கள் அகோரி மலையரசன் பார்ட் 3 எடுத்தோம். ஆக்சுவலி நாங்கள் திரும்ப அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போவோம்னு தெரில. அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம்னா அகோரி மலையரசன் பார்ட் 4 அப்போ எடுத்துட்டோம். ஆனால் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அகோரி மலையரசன் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வரைக்கும் தான் அங்கே வரும். நாங்கள் இப்போ தான் பார்ட் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். பார்ட் 5 என்ன நாள் முடிவோம். நம்ம சேனலில் எல்லோரும் அதிகம் விரும்பி கேட்டிருக்க அகோரி சீரீஸ் தான். பார்ட் 1 நல்லா போச்சு. அதே மாதிரி பார்ட் 2 போட்டு சரிங்க. பார்ட் 2 போட்டேன். பார்ட் 2ல் நிறைய பேர் பார்ட் 3 கேட்டிங்கன்னா பார்ட் 3 போட்டேன். பார்ட் 3 எப்போன்னு கேட்டிங்கன்னா அது எப்போ நான் வரலாம், அதுக்கு டேட்ஸ் அவைலபிளாக இல்லை. சாட்டர்டே தாங்க அது மெயினாக வரும். நாளைக்கு கூட அது வந்தாலும் வருங்க. ஆனால் அகோரி மலையரசன் பார்ட் எப்போ வரும்னு யாருக்குன்னே தெரியாது. ஏன்னா அது வீடியோ கொஞ்சம் நிறைய பண்ணணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தோங்க, ஆஸ்திரேலியன் ரேஞ்சர்ஸ் ஃபைட்டர்ஸ் படம். பட் அதில் தான் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. நம்ம சேனலே அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாயிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்திருக்கும். மியூசிக் பை கிருத்திக்கு நான் போட்டிருப்பேன். ஆனால் மியூசிக் வேறு ஒருத்தங்க. ஆனால் அது என் பேர் போட்டுறாங்க பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு யூடியூப்பில் கொடுத்தாங்க. நாங்கள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அங்கே மேட் இன் கிட்ஸ் கொடுத்துருக்கனால தான் இன்றைக்கி நம்ம சேனல் இங்கே இருக்குது. இல்லை எப்பயும் நம்ம சேனல் இருந்திருக்காது. ஆக்சுவலி எவ்வளோ பெரிய படமாக இருந்தால் ஆஸ்திரேலியன் ரேஞ்சர்ஸ் படம் தான் நம்ம சீரீஸில் நல்ல படம்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா மிச்சம் எந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்காது, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எதுவுமே நல்லா இருக்காது, பேசுகிறதே புரியாது. அடுத்து ஆஸ்திரேலியன் ரேஞ்சர்ஸ் படம் தான் பயங்கர ஹிட்டான படம்னால இந்த படம் தான் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்ததுனால பயங்கர போச்சு. ஆனால் இந்த படத்தில் நிறைய டிலேட் சீன் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த படத்தை கழுவி ஊற்றுருக்காருமே இன்டர்வல் சீன் தான். ஏன்னா இன்டர்வல் சீனை பார்த்தீங்கன்னா சப்பையாகவே டேரக்டர் கௌஷிக் முடிச்சிருப்பாரு. சொல்லணும்னா டெலிக்டிவ் சீன் அந்த இன்டர்வல் தான். அந்த இன்டர்வல் சீனில் மாஸ் ஃபைட் சீன் அது நிறைய ட்ரிங்க் ஸ்டோர் அந்த பார்ட்டியில் டாவட் ஜோனியா ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி சீனே இருந்துச்சு. பட் அது சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கனால டேரக்டர் கௌஷிக் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சீனை டெலிட் பண்ணிட்டாரு. இல்லைனா கூட அந்த இன்டர்வல் சீன் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு தாங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அகோரி மலையரசன் பார்ட் 3 நாளைக்கு கூட வரும். நான் போஸ்ட்டு கூட போடுவேன். ஓகே கைஸ், பாய். டேக் கேருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.